இப்பயும் அழுகுது அதுக்கு ஐயா கழுத அழுகக்கூடாது. இப்போ 10 நாள் லீவ் விட போகிறாங்களே வாப்பா நம்ம ஊட பக்கம் போய்டும் அப்படிங்கிறான். டிவிலாம் மழை பெஞ்சா நனைஞ்சிடும். இங்கே இருந்தால் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஹாய்ங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. இன்னைக்கு காலையிலே சிவா லாஸ்ட் எக்ஸாம்னு நினைக்கிறேன். நீ வெள்ளிக்கிழமை நாளைக்கு எக்ஸாம் இருக்கா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் 10 நாள் லீவுங்க. பாப்பாவோட துணியெல்லாம் துவைச்சி போட்டேன்னா அதெல்லாம் மடிச்சிட்டு இருக்கேன். நான் அவளை தூங்க வச்சுட்டு தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு பேயாட்டம் விரிச்சு போட்டுட்டு உட்காந்துருக்கேன். அது இல்லாமல் நம்ம தெருவில் வந்து ரொம்ப மோசங்க. எந்த நேரமும் ஏதாவது டிராஃபிக் சவுண்டு, அப்புறம் நிறைய வந்து நம்ம சைடு வந்து இந்த இறுதி ஊர்வலம் போமா வச்சுட்டு போனோம் நாங்க. பயந்துட்டா செம்மையா செம்மையா வெடிச்சாங்களா, பயந்து அழுவுறா. அதனாலயே விட்டுட்டு போறது. எத்தனை பிரச்சனை பாருங்க, குரங்கு வருது இந்த வழியில, அது பேர் என்ன, இதுக்கு இறுதி ஊர்வலம் போவோம், ஒயின் ஷாப் பாத, வண்டி சத்தம், அந்த சத்தம், இந்த சத்தம், லாரி. சரியா தூங்கவே மாட்டேங்கிறா, எந்திரிச்சிடுறாங்க. அப்படியெல்லாம் வந்து வாங்கம்மா வாங்க 100 கிராம் 200 ரூபா, 200 கிராம் 400 ரூபா முடி. பாருங்க அதுக்காக சேர்த்து வைக்கலாம் முடி. அவ்வளவு முடி கொட்டு. அவ்வளவு இது. ஆமாங்க, எங்க தெருவுல என்னன்னு தெரியல, 100 கிராம் சிக்கு முடி 100 ரூபா, 200 கிராம் சிக்கு முடி 200 ரூபா அப்படியே வாங்கிக்கிறாங்க. முடியெல்லாம் சேர்த்து வச்சிருக்கு. அப்புறம் கொட்டுது இவளுக்கு ஊர்பட்ட முடி. குழந்தை சேர்த்து வைப்பனே ஒழிஞ்சு நான் கொடுக்க மாட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் கொடுக்கவே கூடாது முடி அப்படின்னு சொல்லுவாங்க. வச்சிருக்கா எல்லாத்தையும் பத்திரமா. ஆமா, நான் எங்க பாட்டி கிட்ட ஒரு டைம் கொடுத்து விட்டுட்டேன், நீ போய் கொடுத்துக்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு கப்பு கிண்ணம் எல்லாம் குட்டி குட்டியா அழகழகா கொடுப்பாங்கங்க. அழுவுது வாழாங்க புள்ளாயி. ஏன் இப்பயும் அழுகுது அதுக்கு ஐயா கழுத அழுகக்கூடாது. ஏங்க என் பொண்ணுக்கு வந்து நான் வீடியோ ஆரம்பிச்சு தப்புதாம்மா. என் பொண்ணுக்கு வந்து கொலுசு அண்ணாவுடைய எடுத்து போடலன்னா அழுவாளாம், என் காலில் வேணாலும் விழுறாளாம். நான் சம்பாரிச்சா உன் கையில காசை எடுத்து கொடுக்க போறேன். ஏமா நான் வச்சுக்கிட்டு என்னமா பண்ண போறேன்? எனக்கு ஆசை, அதனால காசு வேணும், கட்டாயம் வேணும். சரி பாப்போம். உண்மையா கொடுக்கலன்னா கடுப்பாயிரம் சொல்லிட்டான். சின்னதா காப்பாவது எடுத்து போடணுங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இதை தாங்க சொல்றா, எப்படியாவது என் பொண்ணுக்கு வந்து நீ கொலுசாரனோட எடுத்து போட்டணும். ஏன்னா பொண்ணு எல்லாரும் ஊர்ல ஒரு மாதிரி பேசுறாங்க. ஊர்ல யாரும் என்ன பேசுறாங்க, இல்லை நான் போட்டே ஆகணும், இந்த மாதம் வேலைக்கு போய் அப்படி இப்படின்னு கொஞ்சம் சேர்த்து வச்சு யூடியூப்ல எல்லாம் வர்றதெல்லாம் எடுத்து வச்சு உனக்கு நான் தரேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். மறந்துடாமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நான் கொலுசு எடுத்துருவேன். அந்த ஒரு வீடியோவிலே எடுக்கணும். இல்லை உண்மையாக தான் சொல்கிறேன், பொய்லாம் இல்லைங்க. நீ அந்த மாதிரி பண்ணி ஒரு வேளை அந்த வீடியோ நல்லா வீஸ் போச்சுன்னா அது எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதில் எவ்வளோ வந்ததுங்கிறது உங்கள்ட்ட உண்மையை சொல்லிவிடுவேன். சிவாவுக்கு ஸ்கூல் டைம் ஆச்சுங்க, போய்ட்டு வந்துடுறேன். சிவா 2 நாளாகவே வந்து எனக்கு சிக்கன் சப்பாத்தின்னு கேட்டுருந்தாங்க. எனக்கு அதனால சரி எடுத்து கொடுத்துருவோம், ஆசை நிறைவேற்றுருமான்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன். எல்லாத்தையுமே நான் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், வெங்காயம் வெட்டிகிட்ருக்கேன், எல்லாத்தையும் அடைச்சி வச்சுட்டேன். மேடம் வந்து 6 முறை வந்து ஏதாவது டேஸ்ட் பார்ப்பாங்க சப்பாத்தி போட்டு. ஏமா ஷிஃப்ட்டு மாற்றியாச்சுங்க. அவள் வந்து சப்பாத்தி மாவில் விட்டு போயிருக்கா, வெங்காயம் கல்யாணிக்கு குழம்பு வைக்க போயிருக்காளா. அதனால என் பொண்ணு ஆட்டிகிட்ருக்கேன். இப்படி ஆட்டினா கொஞ்சம் சீக்கிரம் தூங்கிடும், அதனால தான் இப்படி ஆட்டிகிட்ருக்கிறேன். இருப்பா, அது டிவி போட சொல்கிறாங்க. அந்த டிவி வாங்கினமே தவிர எது வாங்கணும்னு எங்களுக்கே தெரியல. ஃபுல்லாக நிறுத்தி தான் கிடக்குது. அதனால உடம்புடுது. ஃப்ரிட்ஜ் மட்டும் ஓடுது, ஃப்ரிட்ஜில் எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் வாங்கி அப்படியே போட்டு வச்சாச்சு. அது சிவா வந்து என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஊருக்கு போகலாங்கிறான். இப்போ 10 நாள் லீவ் விட போகிறாங்களே வாப்பா நம்ம ஊரை பக்கம் போய்டும் அப்படிங்கிறான். டிவிலாம் மழை பெஞ்சா நனைஞ்சிடும். இங்கே இருந்தோம்னா கவரை போட்டு போகலாம், என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. அதுக்குள்ளே இந்த பஞ்சாயத்து வேறு போயிட்டு இருந்ததா, நகை எடுக்கணும் போகணும் அப்படின்ட்டு இருக்கா. அதெல்லாம் என்ன நடக்கும்னு தெரியல. ரெடி ஆகிடுது, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. ஒன்றுனா ரெடி பண்ணுறா சிக்கனுங்கெல்லாம். சிவா என்ன பண்ணுறான் பாருங்க. இது ஒன்று தான் இந்த டிவியில் பண்ணிகிட்டு இருக்கோம். உண்மையிலே அந்த எல்ஜியில் வந்து பிக்சர் குவாலிட்டி நல்லா தாங்க இருக்குது. நான் சோனி பிராவியா வாங்கலாம் பார்த்தேன், நம்ம சக்திக்கு அதை தாங்கான்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். ஆனால் பிக்சர் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. சிவா அப்பப்போ டான்ஸ் ஆடுறான், அவனை ஏபிசிடி வச்சு விட்றோம். இதுதான் நடந்துருக்கு இப்போதைக்கு. பண்ணுறாட்டா பாருங்க, அவர் கீழே அடைய மாட்டார். சாமி படத்துக்கு மேலே தான் அடைவாரான். நான் அதை வந்து அதை தூக்கி திரும்ப வந்து அடைக்கணும் நைட்டில். இதுதாங்க வாங்கின பிள்ளையார் தெரியுதா, கஜமுகநாத பிள்ளையார். இந்த டிவி சவுண்டு எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லைங்க, என் பொண்ணு தூங்கத்துக்கு யூஸ் ஆகுது. எந்திரிக்கவே இல்லை பாருங்க. அந்த டிவி சத்தத்தில் இந்த மிக்சி ஒரு சவுண்ட் எதுவும் கேட்கல. நல்லா மேடம் தூங்கிட்டு அந்த சப்பாத்தியை போட்டு விட்டுட்டு 10 சப்பாத்தி போட சொல்லாத வரைக்கும் முடிஞ்சு ஒரு தட்டு அகலம்
சப்பாத்தி இருந்தாலும் வேலை முடியுது. ஆளுக்கு 2 சாப்பிட்டு பட்டு பண்ணி தான் செய்வோம். இன்னும் சப்பாத்தி கல் வாங்கவே இல்லைங்க. ஏன்னா எல்லாம் ஞாபகம் இருந்தது. நம்ம என்ன சப்பாத்தி அடிக்கடியா போடுறோம். முன்னெல்லாம் ரேஷன்ல கொடுப்பாங்க, மாவை அரைச்சி வச்சுக்கிட்டு நினைக்கிறப்பெல்லாம் ஊத்தி சாப்பிடுவோம். அதுக்கே வெறுப்போம் அப்பெல்லாம். இப்ப தரமாட்டாங்களான்னு ஏங்குறோம். கோதுமை தரது இல்லை, கோதுமை போடுறதே கிடையாது. ஆமா, கேட்டாலுமே இல்ல வெளில போட்டுறாங்க. இது அவனுக்கு நம்ம கேட்காம கொடுக்குற ஒரே ஒரு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டீ தூளு, துணி சோப்பு. நீ வாங்கலன்னா உனக்கு பொருளே கிடையாதுன்னு கவர்மெண்ட் சொல்லிடுச்சுருவாங்க. அது ஒண்ணுதான் ரெகுலரா தராங்க, வேற எதுவுமே தர மாட்டாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. சிவாவோட வெறிய தீத்தாச்சு, அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். 9 சப்பாத்திகள், அப்புறம் சிக்கன் கிரேவி, நம்ம வீட்டு ஸ்பெஷல். வாங்க சாப்பிடலாம். வர முடியாதுங்கிற தேத்துல சொல்றேன்னு கேக்குறீங்களா? சிவா ஆசை தீந்துச்சாப்பா? ஆசை தீந்துச்சா? 6 சப்பாத்தி இவரோட ஆசை, அவ்வளோதான். குள்ளாயினி கிரேவி ரொம்ப அட்டகாசமாக வச்சிருக்கோம், சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தாங்க இருக்கும். ஏன்னா நான் வீடியோ எடுக்கல இன்னைக்கு, கொஞ்சம் நிறைய வேலையாக இருந்ததுனால. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்ங்க.